சிக்குன்குன்யா நோய் பெரும்பாலும் உடல் வலியை ஏற்படுத்துவதால் வலியை குறைக்க வலி நிவாரணிகளை உட்கொள்வதை தவிர்க்குமாறு சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் அதுல லியன පතිරණ பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். විශාල වශයෙන්ම චිකුන්ගුන්යා රෝගය පැතිරෙනවා කියලා සොයාගෙන තියෙන්නේ බස්නාහිර පළාතේ. බස්නාහිර පළාතේ ගම්පහ සහ කොළඹ දිස්ත්‍රික්කවල. මේක විශේෂයෙන්ම සඳහන් කරන්න ඕනේ චිකුන්ගුන්යා රෝගය සහ ඩෙන්ගු රෝගයේත් මූලික අවස්ථාවේදී රෝග ලක්ෂණ බොහෝ දුරට සමාන වෙන්න පුළුවන්. උණ හිස රදය ඇඟේ පතේ වේදනාව වමනේ වැනි දේවල් එන්න පුළුවන්. ඒ නිසා දින දෙකකට වැඩි රෝග ලක්ෂණ තියෙනවා නම් අනිවාර්යයෙන්ම වෛද්‍යවරයෙක් හම්බ වෙලා ඒ අවශ්‍ය ප්‍රතිකාර කටයුතු පරීක්ෂණ කටයුතු කර ගැනීම யோக்கியாய் මෙම තියෙන රෝගීන්. மேல் மாகாணத்தில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு மற்றும் சிக்குன்குன்யா நோய் பரவல் அதிகரித்துள்ளது. மேல் மாகாணத்தின் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் இந்த நோய்கள் அதிகமாக காணப்படுவதாக தற்போது தெரிய வந்துள்ளது. சிக்குன்குன்யா மற்றும் டெங்கு காய்ச்சலின் ஆரம்ப கட்ட அறிகுறிகள் ஒரே மாதிரியாக காணப்படும். காய்ச்சல், தலைவலி, உடல் வலி மற்றும் வாந்தி ஏற்படக்கூடும். அறிகுறிகள் 2 நாட்களுக்கு மேல் நீடித்தால் விரைவில் வைத்தியரை சந்தித்து தகுந்த சிகிச்சை பெற வேண்டும். மேலும் சிக்கன்குனியா நோய் பெரும்பாலும் உடல் வலியை ஏற்படுத்துவதால் வலியை குறைக்க வலி நிவாரணிகளை உட்கொள்வதை தவிர்க்குமாறு அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். විශේෂයෙන්ම සඳහන් කරන්න ඕනේ දැන් චිකුන්ගුන්යා රෝගයේදී විශාල ලෙස ඇඟපත වේදනාව ඇති වෙන නිසා වේදනාව අඩු කිරීමට කියලා මේ වේදනානාශක ඖෂධ කියන ගණයේ ඖෂධ භාවිතා කිරීම කිසිසේත්ම නොකළ යුතුයි. ඩක්ලෆෙනක් සෝඩියම්, ඉබුප්‍රොෆන්, ඒ වගේම මෙෆනිමික් ඇසිඩ් වගේ වේදනානාශක ගණයේ ඖෂධ භාවිතා කිරීමෙන් ඉතින් නරක ප්‍රතිඵල ඇති වෙන්න පුළුවන්. ඒ නිසා පැරසිටමෝල් භාවිතය හොඳයි. සුදුසුයි උණ සහ වේදනාව අවම කර ගැනීම සඳහා. ඒ වගේම නිසි පරිදි ලවණ සහිත ද්‍රාවණ, පළතුරු විෂ වෙන්න පුළුවන්, කඳ වර්ග වෙන්න පුළුවන්, ජීවනීය දියරේ වගේ ලවණ සහිත ද්‍රාවණ භාවිතා කරලා ඇඟ විචලන වීම බැලක්වීම ඉතාමත් වැදගත්. இதேவேளை கோவிட்-19 பரவல் குறித்து வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சு பொதுமக்களை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் வைத்திய நிபுணர் அதுல லியன பத்திரன இது தொடர்பில் கருத்து வெளியிடுகையில், தற்போது பரவி வரும் கோவிட்-19 தீர்வுகளுக்கு கடுமையான நோய் நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய இயலுமைகள் கிடையாது. சாதாரண சுவாச நோய்க்கான அறிகுறிகள் மற்றும் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதை காட்டிலும் வேறு எந்த அறிகுறிகளையும் கொண்டிராதமையினால் சுவாச நோய்களில் ஒன்றாக கோவிட் வகைப்படுத்தப்படுகிறது. எனவே சுவாச நோய்களை கொண்டிருக்கும் ஒருவர் சுவாசிப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டால் மாத்திரமே மருத்துவ சிகிச்சைகளை பெறுவது பொருத்தமானதாக இருக்கும் என அவர் தெரிவித்தார்.